நமக்கு ட்ராக் மோட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சேஞ்சுன்றது ஆயிடுச்சு. வாங்க எவ்வளோ போட்டுன்றதை பார்ப்போம் கைஸ். இப்போ ஸ்ட்ரீட் மோடு தான் வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ ஹையர் அண்ட் ஏறுதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் மோட் வச்சு ஓட்டுவோம். நம்ம வந்து அது என்ன எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டோடைய நம்ம கொடுத்த காசுக்கு வந்து வண்டி ஒர்த்துதான்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பைக் ரைட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, ஒவ்வொரு மோட்ஸ்லையும் எப்படி பைக் பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோம் ஃபினிஷ் கேடிஎம் வந்து நல்லாவே பிடிச்சுன்றது இருக்குது கைஸ். ஏபிஎஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வீல்லலாம் அந்த க்ரீன் சைன்லாம் பாருங்களேன் ஒர்க் ஆகிறனால, க்ரீன் சைன்லாம் சூப்பர் மோட்டோ போட்டோம்னா ரியர் இது ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நமக்கு ரெட்டு இந்த மாதிரி எதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகுமோ அதுக்கு நமக்கு வந்து அது ஒரு லைட்டான கலர்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ளே வந்தால் ரைட் மோட் பார்த்தே பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேடிஎம் உடைய நியூ வெர்ஷன் இப்போ லான்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, டியூக் 390. அதுதாங்க ரிவ்யூ பண்ணுற போகிறோம். அண்ட் என்னடா நம்ம வந்து இன்னும் 390 அந்த வெர்ஷனில் இருக்கோம் பார்ப்பீங்களா. ப்ரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்காண்டி ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காரு. யார் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ராகுல், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். அவனோட ஃப்ரெண்டு தான். இப்போ காஃபி ஷாப்பில் இருக்காரு. போய் அவரை பார்த்து மீட் பண்ணிட்டு அப்படியே அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே ஒரு குவிக் ஸ்பின் எடுப்போம் கைஸ். நான் அப்படியே பைக்கை மீட் பண்ணிட்டு அப்படியே அவங்கள்ட்ட சினிமேட்டிக் ஷாட்லேருந்து மீட் பண்ணுறேன் கைஸ். கைஸ், இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நியூ சீரீஸான டியூக் 390 தான் நம்ம கிட்டே இருக்குது. அண்ட் பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்பின் போனது சினிமேட்டிக் ஷாட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். நிறையா சேஞ்சஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க கைஸ். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா போன சீரீஸான 390யும் நம்மள்ட்ட வந்து இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெர்ஷன். இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். என்னென்ன மோஸ்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது. அண்ட் இந்த இதில் பாருங்க ஒரு குயிக்காக என்னென்னது சேஞ்ச் ஆகிருக்குன்றதை மட்டும் ஒரு ஸ்பின் மாதிரி பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறதே இந்த இன்ஜின் கேசிங் தான். கேசிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ட் அண்ட் ப்ராடாக நமக்கு வெளியே தெரியுதுன்றதை பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் நமக்கு அந்த எக்ஸாஸ்ட்டு கொடுத்துருக்கு அந்த பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக்கே நமக்கு வந்து தருது. அண்ட் நெக்ஸ்ட்டு டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிசைன் ஸ்கீம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேசிங்லேயுமே நமக்கு வந்து லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு நமக்கு வந்து குவிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் நிறையா விதமான எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்களா வெறித்தனமாக சுவிட்சஸ்லாம் பூந்து விளாண்டுருக்காங்க. நம்ம என்னென்ன இது இருக்குன்றதை அப்புறம் பார்ப்போம். அண்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாருங்கள் கைஸ், தெரியுதுங்களா, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு ஹெட்லேம்ப், இந்த ஹெட்லேம்பை பாருங்கள் கைஸ், ஒரு அரைக்கே மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு 1000cc பைக் மாதிரி ஃப்ரண்ட் லுக் வந்து நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரேடியேட்டரை பாருங்கள், ஒரு கர்வ் மாதிரி ஆகி உள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கர்வாக நமக்கு வந்து உள்ளன்றது வந்திருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் கேலிபர்ஸ் எல்லாம் பாருங்களேன். கேலிபர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு நீட் அண்ட் ஸ்பின்னாக இங்கேருந்து இது ஒரு டிசைன் ஆடுறதுக்கு ப்ளே பண்ணி என்னமோ மாதிரி நியூ லுக்கில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்திங்கன்னா Bs6ன்றனால அந்த நாக்ஸ் ரிடக்ஷனுக்கான இதுக்கு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்டு முக்கியமானது நம்ம கூலண்ட் லெவல் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்களா கைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கூலண்ட்டையும் நம்ம இதில் வச்சு பார்த்துக்கலாம். சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால நமக்கு தெரியும். அண்டு மிச்சதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய அப்டேட்டுன்றது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம் கைஸ். பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 399cc ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பைக்கோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 46 PS ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு 8500 RPMல அச்சீவ்ன்றது ஆகுது. அண்ட் மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 39 நியூட்டன் நம்ம டார்க் வந்து 6500 RPMல அச்சீவ் ஆகுது கைஸ். அண்டு நமக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான். அண்ட் மேஜரான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டேங்கோடைய கெப்பாசிட்டி நமக்கு வந்து 15 லிட்டர்ஸ்ன்றது ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. இந்த கர்வான டேங்க் தான் கைஸ். அண்ட் கைஸ் இந்த ஆங்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 183 mmன்றாங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா பினியனோட தான் வந்திருக்காரு. எல்லா ஸ்பீட் பிரேக்லையுமே எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சுன்ற மாதிரி சஜஷன்ன்றது சொல்கிறாரு கைஸ். அண்ட் கைஸ் பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 169 kgsன்றது இருக்குது கைஸ்.
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் நமக்கு வந்து ப்ரொவைடன்றது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா, காம்பேக்டபிள் அண்ட் ரிலேயபிள் அட்ஜஸ்டபிள் அந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்டு ரியர் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மோனோ ஷாக் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சைட் டவுன் அவங்களோடைய மோனோ ஷாக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் லோடுக்கு ஏற்றாப்லேயே அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கும் கைஸ். ரியர் டயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 பார் 16x17 inches ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயரோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 110 பார் 17x17 inches நமக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் நேக்குடுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஃப்ரேமோட நேமு. பட் அந்த ஃப்ரேமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டீல் டெர்லி ஃப்ரேம். இந்த பக்கமும் நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் ஆல்ரெடி அங்கிட்டு கண்டேன் பார்த்தீங்களா. அந்த ஃப்ரேமோட கரெக்டான பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டீல் ஸ்டெயிலிஸ் ஃப்ரேம். நான் கீழே அப்படியே ஸ்பெல் போடுறேன். அங்கே சீட்டோட கம்ஃபர்ட்லாம் நம்ம ரைட் பண்ணுறப்ப பேச ஆரம்பிப்போம். ஏன்னா பார்க்கவே ஸ்பாஞ்சியாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரைட் பண்ணுறப்ப பார்ப்போம். அண்டு ஸ்விட்சஸ் டிஸ்பிளே அண்டு இந்த பக்கம் இருக்கிற ஸ்விட்சஸ்லாம் நம்ம அப்படியே கீ ஆன் பண்ணிட்டு மற்ற விஷயத்தை பேச ஆரம்பிப்போம். முக்காசி நான் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பைக் எங்கே எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தான் எடுத்திருக்காப்புல. ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்க தான். நான் மிச்ச டீட்டெயிலாம் ப்ரைஸோட டீட்டெயில் மற்ற இதெல்லாம் எவ்வளோ வந்துச்சுன்றதை அவங்களை கேட்டுட்டு சொல்கிறேன் கைஸ். கைஸ் பைக்கோட சுவிட்சஸ் பார்ப்போம். சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் அண்டு மானிட்டரிங் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டைப்பில் இருக்குது. அதுபோக நமக்கு ஹசார்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல தான் நமக்கு ஹெட்லைட் சுவிட்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஹெட்லைட் சுவிட்சஸ் எப்பவும் போல தான். அதுக்கப்புறம் ஹாரன் இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கைஸ். அண்ட் இப்போ கீ ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடும் பார்த்துருவோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் தான். கில் சுவிட்ச் நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் கைஸ். அண்ட் இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வருது டிஸ்பிளே. அண்ட் இதில் ஏகப்பட்ட விஷயம்ன்றது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் உட்காந்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன்ன்றது பண்ண முடியும். சைட் ஸ்டாண்ட் எடுத்தோன்னே நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்கில் சுவிட்ச் ஆன்ன்றது பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டோம்னா இப்போ பைக் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து ரோட்டில் இருக்குது. அண்டு மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த எம்டிசினா அது பார்த்தீங்கன்னா ஆனில் தான் கைஸ் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் இது நம்ம எப்பவும் போல் கீழே வரது ட்ரிப் இன்ஃபோ. இப்போ வந்து மோட்டர் சைக்கிளை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஏபிஎஸ் ரைட் மோட்ஸு எம்டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஏன் நம்ம லான்ச் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அது ஏன் நமக்கு வந்து ஒர்க் ஆகலான்னு கேட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடணுமா. அப்போ பைக் ஆக்சுவலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடோவில் தெரியுதா. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு ஒன்று தான் கைஸ் நம்ம வந்து ஃபுல்லாக 600 சம்திங் தான் ஓடி இருக்குது டோட்டலாகவே பைக்கு. நான் நம்பர் பிளேட் கூட வாங்கலை, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்டு ஹசார்ட்லாம் நம்ம போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் வெளியே அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். மோட்டர் சைக்கிள் நம்ம கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதே நமக்கு வந்து அது ஒரு லைட்டான கலர்ஸில் நமக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ளே வந்தால் ரைட் மோட்ஸில் நம்ம ஒன்றும் ரைட் மோட்ஸு ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்களேன். அந்த டிஸ்பிளே டோட்டலாக மாற்றோன்றது அடையுதா. அதுக்கப்புறம் ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இது வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வேறு ரோடு மட்டும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கில் இருக்கிற மாதிரி, அப்புறம் ரெயின்னா ரோட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி அல்டிமேட்டான விஷயன்றது பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வீல்லலாம் அந்த க்ரீன் சைன்லாம் பாருங்களேன் ஒர்க் ஆகிறனால. க்ரீன் சைன்லாம் சூப்பர் மோட்டோ போட்டோம்னா ரியர் இது ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நமக்கு ரெட்டு இந்த மாதிரி எதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகுமோ. அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்னா ஆஃப் வீல் வந்து ஸ்கிட் ஆகும். அந்த சைனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து புரிகிற மாதிரின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பைக்கோடைய இன்ஃபோ கைஸ். எல்லாம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் அட்டன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே ஃபியூல் ரேஞ்சு டேங்க்குக்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீனில் காட்டும். அதுக்கப்புறம் அடுத்த சர்வீஸ் எப்போ வரணும் இதை பற்றின டீட்டெயில். கூல் அண்ட் டெம்பரேச்சர்னால் நமக்கு வந்து ரேடியேட்டர் என்ன கலரில் இருக்குன்றதை காட்டுது பார்த்தீங்களா கைஸ். க்ரீன் கலரில் இருக்குன்றதை காட்டுது. அங்கே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட ஸ்பீடாமீட்டர் வச்சுட்டு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சூப்பர் பைக்கில் இருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ். அண்டு நம்ம அப்படியே ஹசார்டு போட்டு லைட்டை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். பைக்கோட லைட்ஸ் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அண்டு ஹசார்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எவ்வளோ ஒரு க்யூட் அண்டு வெறித்தனமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கைஸ். க்யூட் அண்ட் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா டே டைம் டிஆர்எல் உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த லைட் ஆனால் க்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி லைட்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான். அண்ட் டெய்ல் லைட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ்ன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் எடுத்தாராம் ஓனர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார். சிவகாசியில் எடுத்துருக்காராம். எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னா 3,80,000 கிட்ட வந்துச்சா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 lakh கட்டிட்டு அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் தான் போட்டிருக்காரு. அஸ் யூஸ்வல் பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக யூஎஸ்பி சார்ஜிங்கும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம எல்லா மோட்லேயும் போட்டு ஒரு சின்ன ஸ்பின்னுன்றதை எடுப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பைக்கோட டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சீட்டோட கம்ஃபோர்ட்டு, சஸ்பென்ஷனோட கம்ஃபோர்ட் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேஸில் தான் இருக்கும். தெரியுதுங்களா, ஹைவேஸில் தான் இருக்கும். அப்படியே நான் ரைட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன் கைஸ்.
கைஸ் மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன்றது தான் கைஸ் நினைக்கிறேன் இந்த ஆல் நியூ டியூக் 390ல். அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரோம் ஃபினிஷ் KTM வந்து நல்லாவே பிடிச்சுன்றது இருக்குது கைஸ். இந்த ஒரு க்ரோம் ஃபினிஷ்ன்றது ஓகே கைஸ். நம்ம டேர்னிங் ரேடியஸ் பற்றி பார்ப்போம். இந்த ரோட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கார் போகும், 2 கார் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டில் நம்மளால் பைக் வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ண முடியுதான்ற டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். சீட்டிங் கம்ஃபர்ட் பார்ப்போம். பைக் ரைட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, ஒவ்வொரு மோட்ஸ்லையும் எப்படி பைக் பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணோன்னே என்ன வருதுன்னு பார்ப்போம். கைஸ் இது அல்டிமேட் கைஸ், வேறு லெவலுன்றது நமக்கு வருது. அதுக்கப்புறம் வண்டி ஃபஸ்ட்டு என்ன மோடில் இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்குவோம். பைக்கோட ஃபஸ்ட்டு மோடு எடுத்துக்கிட்டோம்னா ரெயின் மோடில் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் ரோடு, அது ABS வந்துருச்சு. ரெயின் மோடில் இருக்குது கைஸ். ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டி பார்ப்போம், அடுத்து நம்ம ட்ராக் ஓட்டுவோம், அப்புறம் ரெயின் ஓட்டி கம்ப்ளீட்டுன்றது பண்ணுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு டேர்னிங் ரேடியஸ், ஃபஸ்ட்டு சீட்டோட கம்ஃபர்ட் அண்ட் சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்களா கைஸ், கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய லாஸ்ட் ஜென்ரேஷன் 390 எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் சீட்டிங் பொசிஷன் இருக்குது. பட் ஆனால் கை வந்து ரொம்ப நம்ம தள்ளி பிடிக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். இந்த மிரர்ஸ் கலட்டவே முடியாது, சீக்கிரம் கழட்டிடாதீங்கன்ற அட்வைஸும் சொன்னாங்களாம், ஓனர் சொன்னார். இந்த மிரர் சீக்கிரம் கழட்டிடாத அப்புறம் கொஞ்ச நாள் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் பாருங்களேன் செல்ஃப் போடுறது ரொம்ப நல்லாவே நமக்கு வந்து அது என்ன எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்டோடைய நம்ம கொடுத்த காசுக்கு வந்து வண்டி ஒர்த்துதான்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ABSும் நம்ம வந்து ஆனில் இருக்கிற மாதிரி காட்டுது கைஸ். இப்போ வாங்க நம்ம வந்து இதில் ஒரு டேர்ன் பண்ணி பார்ப்போம். அந்த டேர்னிங் ரேடியஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை டேர்ன் பண்ணி பார்ப்போம். அண்டு எக்ஸாஸ்ட் நோட்டு நீங்கள் வந்து கேட்டிங்களான்னு தெரில, அதுவும் நான் உங்களை ஒரு தடவை கேட்டு வைக்கிறேன். அண்ட் அழகாக அதில் திருப்ப முடியுது கைஸ். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோடு நம்மளால் வந்து அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு திருப்பன்றது முடியுது. நான் உங்களுக்கு ரவுண்டே போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஓகே நம்ம அப்படியே ஒரு ஸ்பின்னுன்றது போவோம். இப்போ என்ன மோடில் நம்மள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட இப்போ வச்சது வந்து ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்ட்ரீட் மோடில் பைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மோட்ஸ் போட்டு ஓட்டி பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட் ஹைவே ரீச் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரீட் மோடோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். கைஸ் இப்போ ஸ்ட்ரீட் மோடு தான் வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ ஹையர் அண்ட் ஏறுதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் மோட் வச்சு ஓட்டுவோம். நம்ம வந்து ஸ்ட்ரீட் மோடில் போட்டு ரைட் பண்ணோம்னா நமக்கு மேக்ஸிமம் 165, 67 அந்த மாதிரி தாங்க ஏறுது. நம்ம வந்து ட்ராக் மோடு போட்டு ஓட்டி பார்ப்போம். எப்படியுமே நமக்கு வந்து ரெயின் மோடுன்றது வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ராக் மோடுக்குன்றது போயிடுவோம். ட்ராக் நெக்ஸ்ட்டு செட் பண்ணுவோம் கைஸ். ட்ராக் மோடு வச்சுட்டு நம்ம வந்து ரைடுன்றது பண்ணி பார்ப்போம், இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது. நமக்கு ட்ராக் மோட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சேஞ்சுன்றது ஆகிடுச்சு. வாங்க எவ்வளோ போட்டுன்றத வாங்க. கைஸ் ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டுன்றது தெரியுது கைஸ். நமக்கு வந்து அதில் 160 பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறிச்சு, இதில் வந்து ஈஸியாகவே அச்சீவ் ஆகிருச்சு. அந்த மேக்ஸிமம் 180 வரைக்கும் போகுன்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு சின்ன க்ரூஸ்ன்றது பண்ணி பார்ப்போம் கைஸ். இப்போ ரைட் மோடு தான் நான் வந்து ஆக்டிவேட்டுன்றது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரைட் மோட்ஸில் ரைன் மோடு தான் கைஸ் நான் ஆக்டிவேட்டுன்றது பண்ணியிருக்கேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சியலே இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு மதப்பாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 2 மோடு ஓட்டினதுக்கப்புறம் இந்த மோடு ஓட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மதப்பே இல்லாமல் ஆனால் நமக்கு செகண்ட் கியர்லேயே அப்போ பார்த்தீங்கன்னா 80 கிட்டே ரீச் ஆச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மள்ட்ட அந்த இதே இல்லை, தம்மே இல்லாத மாதிரி போகுது. கைஸ் கைஸ் இப்போ ரைட் மோடு தான் நான் ஆக்டிவேட்டுன்றது பண்ணியிருக்கேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மதப்பாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 2 மோடு ஓட்டினதுக்கப்புறம் இந்த மோடு ஓட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மதப்பே இல்லாமல்
கைஸ் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துருந்தேன்னா அந்த பைக்கை பற்றிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்ன்றது பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதுக்கான ரிப்ளேஸுன்றதும் பண்ணுறேன். இப்போ இந்த 390க்கும் நம்மளுடைய ஓல்டு வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு வெர்ஷன் இல்லை இதுக்கு முன்னே வெர்ஷன், அந்த வண்டிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை வந்து ஒரு குவிக் வீடியோவாக அடுத்ததில் பார்ப்பீங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இந்த வண்டியில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.